நேற்றைய தினத்திலே இரவு நேரத்தில் நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போய்கொண்டு வரும்போது ஒரு சகோதரி என்னை அழைத்து சொன்னார்கள், ஐயா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய இழந்து விட்டேன், எல்லாம் போய்விட்டது. இப்போது நான் நீங்கள் சொன்ன பாதையில் வருவதற்கு நான் விரும்புகின்றேன். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி சொல்லுகிற பாதையில் வருவதற்கும் வாழ்வதற்கும் விரும்புகின்றேன். அப்ப நான் சொன்னேன், இப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறீர்கள். முதல் ஸ்டெப் நீ வைத்த உடனே உனக்கு சால்வை கிடைக்காது. நீ முதல் ஸ்டெப் வைத்த உடனே உனக்கு பாராட்டு கிடைக்காது. முதல் ஸ்டெப் நீ வைத்த உடனே உனக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. நீ எப்போ ஆண்டவருக்குள்ள வந்தையோ உடனே 1000 பிசாசுகள் உனக்கு எதிராய் வந்து நிற்கும். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த உடனே நினைச்சேன், பெரிய காரு பெரிய பங்களா எல்லாம் வாங்கி நல்லா வசதியாக வாழலான்னு நினைக்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தில் வந்தா அநேகரை கர்த்தரை பாவத்தின் விளிம்பிலிருந்து ஆயத்தப்படுத்த முடியும். எல்லாம் ஆண்டவர் தருவார். ஒருத்தர் கேட்டார், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அப்ப ஆண்டவர் பார்த்தார், இவன் பணத்தை கேட்கல, அரசாட்சியை கேட்கல, இவன் பெரிய வீடு பங்களா எதுவும் அரண்மனை எதுவும் கேட்கல, ஞானத்தை கேட்கிறான்னு சொல்லி சாலமன் கேட்ட உடனே ஞானத்தையும் கொடுத்து அதிகமான வேறு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற நன்மையை பிடுங்கி எடுக்கிறவர் தேவன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் அல்ல, அவருடைய வேலையும் கிடையாது. அல்லேலூயா. அந்த உன்னதத்திலிருந்து தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்பொழுது வறண்ட வாழ்க்கை, வனாந்தரமான வாழ்க்கை, வனாந்தரம்னு சொன்னா வனாந்தரத்தில் எதுவுமே இருக்காது. வனாந்தரத்தில் ஒரு செழிப்பு இருக்காது, தண்ணீர் இருக்காது. அது வனாந்தரத்தை போல, பாலைவனத்தை போல காணப்படும். அப்படிப்பட்ட அநேகருடைய வனாந்தர வாழ்வை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா.